என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால் மியூசிக் நோட்டேஷனை எப்படி நம்ம எழுதுறது அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ இங்கிலீஷ் எழுதுறதுக்கு நமக்கு ஜஸ்ட் ஒரு ஒயிட் பேப்பர் இருந்தால் போதும். ஆனால் நீங்கள் மியூசிக் நோட்டேஷன் எழுதணும் அப்படின்னு சொன்னால் நமக்கு வந்து 5 லைன் தேவைப்படும். ஓகேவா? கவனிச்சிங்கன்னா 5 லைன் இருக்குது. 1 2 3 4 5. இந்த 2 லைனுக்கு நடுவில் வர்றது ஸ்பேஸ். ஓகேவா? 1 2 3 4 ஸ்பேசஸ் இருக்குது. அப்போது 5 லைன்ஸ் 4 ஸ்பேஸ். ஓகேவா? ஸோ இதுதான் நம்ம மியூசிக் ரைட் பண்ணணும். இப்போ கவனிச்சிங்கன்னா நம்ம ரைட் ஹேண்டில் வாசிப்போம், அப்புறம் லெஃப்ட் ஹேண்ட்லேயும் வாசிக்கணும். இப்போ ரைட் ஹேண்டில் வாசிக்கிறதுக்கு நமக்கு ஒரு சிம்பிள் இருக்குது. இது நீங்கள் அதிகமாக பார்த்துருப்பீங்க வெளியே. ஓகேவா? ஸோ இந்த சிம்பிள் இதுக்கு பேர் என்னன்னு சொன்னால் ட்ரிபிள் கிளெஃப். ஸோ இதுக்கு பேர் இன்னொரு பேர் அதில் நம்ம ஈஸியாக புரிஞ்சுக்கணும் அப்படின்னா ரைட் ஹேண்ட் சிம்பிள். இதை நம்ம பார்க்கலாம். ரைட் ஹேண்டுக்கு என்னென்ன நோட்ஸ், அந்த 5 லைனுக்கும் 5 ஸ்பேஸுக்கும் என்ன நேம்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, ஸோ இந்த மாதிரி ஒரு சிம்பிள் வந்து அதுக்கு பக்கத்தில் அல்லது அதுக்கு நேராக 5 கோடு இருந்துச்சுன்னு சொன்னால் இங்கே வரதை நம்ம ரைட் ஹேண்டில் வாசிக்கணும். ஓகேவா? ஸோ இதில் ஃபர்ஸ்ட் லைனுக்கு பேர் என்ன அப்படின்னு சொன்னால் இ. அப்புறம் ஃபர்ஸ்ட் ஸ்பேஸுக்கு ஈக்கு அப்புறம் ஆல்ஃபபெட்ஸில் என்ன வரும்? எஃப். இங்கே எழுதி வச்சுப்போம் சும்மா ஆல்ஃபபெட்ஸ் A B C D E F G. திரும்ப A B அப்படின்னு போயிட்டே இருக்கும். இப்போ இ எஃப். எஃப்க்கு அப்புறம் எஃப் வந்து ஸ்பேஸில் இருக்குது. ஸோ அடுத்து லைனில் என்ன வரும்? எஃப்க்கு அப்புறம் ஜி. ஜிக்கு அப்புறம் ஸ்பேஸ், ஜிக்கு அப்புறம் ஏ, அப்புறம் லைன், அது பி, அப்புறம் ஸ்பேஸ் சி, அப்புறம் ஒரு லைன் டி, அப்புறம் ஒரு ஸ்பேஸ் இ, அப்புறம் ஒரு லைன். ஸோ கவனிச்சிங்க அப்படின்னு சொன்னால் ஃபர்ஸ்ட் லைனுக்கு இ, ஃபர்ஸ்ட் ஸ்பேஸ்க்கு எஃப், செகண்ட் லைனுக்கு ஜி, செகண்ட் ஸ்பேஸ்க்கு ஏ, தேர்ட் லைனுக்கு பி, தேர்ட் ஸ்பேஸுக்கு சி, ஃபோர்த் லைனுக்கு டி, ஃபோர்த் ஸ்பேஸுக்கு இ, ஃபிஃப்த் லைனுக்கு எஃப். ஸோ இதை நம்ம பிரித்து எழுதலாம். ஸோ லைன் மட்டும் தனியாக எழுதுவோம். தேர்ட், ஃபோர்த், ஃபிஃப்த், இ, ஜி, பி, டி, எஃப். இங்கே நீங்கள் பார்த்து இங்கே பிரித்து எழுதிக்கலாம். அடுத்து ஸ்பேஸ். இந்த ஸ்பேஸ் ஃபர்ஸ்ட் ஸ்பேஸ்க்கு எஃப், செகண்ட் ஸ்பேஸ்க்கு ஏ, தேர்ட் ஸ்பேஸ்க்கு சி, ஃபோர்த் ஸ்பேஸ்க்கு இ. ஸோ லைனில் வர்றதுக்கு லைன் நோட்ஸ், ஸ்பேஸில் வர்றதுக்கு ஸ்பேஸ் நோட்ஸ். ஸோ இதுதான். இப்போது நம்ம கீபோர்டில் பார்த்தோம், ஒவ்வொரு கீஸுக்கும் ஒரு நேம்ஸ் இருந்துச்சு. இப்போ நீங்கள் கேட்கலாம், ஷார்ப் இருக்கே கீபோர்டில், ஷார்ப் அந்த பிளாக் கீஸ் இருக்கே அது எப்படி எழுதுறது அப்படின்னு சொன்னால் அதை நம்ம போக போக பார்த்துக்கலாம். இப்போதைக்கு இந்த வீடியோவில் ரைட் ஹேண்டுடைய சிம்பிள் பார்த்தோம். அது 5 லைனில் அந்த ஒவ்வொரு லைனுக்கும் என்ன பேர், ஒவ்வொரு ஸ்பேஸுக்கும் என்ன பேர் அப்படிங்கிறத பார்த்தோம். இதை நம்ம கீபோர்டில் எப்படி வாசிக்கிறது அப்படிங்கிறது ஒரு அடுத்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். ஸோ இதை நீங்கள் பார்த்துக்குங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் லெஃப்ட் ஹேண்ட் பார்க்கலாம்.